செவன் டிவினர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். ஸோ நாம இப்ப எந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரிப்புல கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ராமையா சார் தாங்க. வேற யாருங்க பண்ண முடியும்? தம்பி ராமையா சார். அதுக்கப்புறம் உமாபதி, அவரோட பையன் வந்து உமாபதி வந்து படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கதை வந்து இவரோட தான் இருந்தாலும் படத்தை ஃபுல்லா தன்னோட மகன் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஸோ ராஜாக்கிளி இந்த படத்தை வச்சு நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ ராஜாக்கிளி இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் பார்த்துட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்றது, உண்மையில அந்த காலத்து ரத்த கண்ணீர்னு போட்டது அது கரெக்டா தான் இருக்கு. அந்த டயலாக் ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. ஸோ அந்த காலத்து ரத்த கண்ணீர் நம்மளாம் இப்ப இருக்கிற பசங்களாம் யாரும் அந்த படத்தை பத்தி பார்த்துக்க மாட்டாங்க, அவ்வளவு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த படத்தை தயவுசெய்து நீங்க மறக்காம தேட்டர்ல போய் பாருங்க சார். தம்பிரமையா சார், உண்மையில ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கதையை வந்து நீங்க சூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நீங்க பண்ணது, அதாவது இவர் தான் கதையோட மெயின் ஹீரோவே. ஸோ தம்பிரமையா சார் வந்து படத்தோட கதை நாயகனா நடிச்சிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை யாரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தீபா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நரேன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து முருகப்பா. ஸோ முருகப்பான்னு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பா டிராவல்ஸ், முருகப்பா டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டதா இருக்கு. ஸோ பிசினஸ்ல வந்து கொடி கட்டி பாருங்க நம்ம தம்பி ராமையா இருக்காரு. ஸோ படத்துல வந்து எப்படி சொல்ற முருகப்பர் சென்றாயர், படத்தோட அவரோட பேர் வந்து முருகப்பர் சென்றாயர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொழிலையும் கால் பதிக்கிறாரு. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு தொழிலதிபர். ஸோ இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு தொழிலதிபருக்கு இவருக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, இவர் எப்படியெல்லாம் பிரச்சனை இவரா தேடி போய் விழுறாரா, இந்த பிரச்சனை வந்து இவரை தேடி வருதான்றதுதான் படத்தோட கதை. ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா முதல் மனைவி இருக்கிறாங்க. முதல் மனைவி தான் தீபா. ஸோ தீபா அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட கணவனோட வளர்ச்சி வந்து ரொம்பவே வளர்ந்துட்டாரு. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடிக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை தான் பங்குதே படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அழகா படத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரச்சனை எது வரைக்கும் கொண்டு போய் விடுதுன்னா, ஸோ வள்ளி முருகரோட பக்தர் தான், தீவிர பக்தர் தான் நம்ம தமிழ் அமைந்தாரு. ஸோ வந்து முதல்ல வந்து தெய்வான, அதுக்கப்புறம் வள்ளி, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபர்லாம் தெரியும் இல்லையா. ஸோ வந்து ஏதோ விஷயத்தை தேடி நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா, அதாவது முதல் மனைவி, இரண்டாவது மனைவி, மூணாவது மனைவி கிட்டத்தட்ட தேடி போறாரு. தேடி போகும்போது அவர் என்னென்ன சிக்கல்கள்ல சிக்கிறாரு, அவர் மேல என்னென்ன பழிகள் விழுது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல படங்க. படம் ரொம்ப திரைக்கதை ரொம்ப நாள் அழகா இருக்கு. உண்மையில பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அந்த சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சாங்ஸ். உமாபதி வந்து ரொம்ப நல்ல அழகா படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. உண்மையில அவருக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கே உண்மையில யாருக்குமே தெரியாது. அவர் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனா டைரக்ஷனுக்கு இப்பதான் புதுசா வர்றாரு உமாபதி. உண்மையில அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். ரெண்டாவது வந்துன்னா, அவர் வந்து எப்படியெல்லாம் தம்பி ராமையா சார் வந்து பாத்தீங்கன்னா படத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு. தன்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கும் மகனுக்கும் துரோகம் பண்றாரு. துரோகம் பண்ணிட்டு ஒரு கணவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாங்க. அந்த துரோகத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து காலைல பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த படத்துல உண்மையை ரொம்ப அழகா நல்லா காட்டியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு தம்பி ராமையா சார் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு கொலை கேஸ்ல சிக்கி அந்த கொலை கேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு அந்த கொலை கேஸ் வந்து வெளியே வராரா இல்லையா, அந்த கொலை கேஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த நிலைமைக்கு போறாரு, நம்ம எப்படி சொன்ன ரத்தம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தம்பி ராமையா சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்த கண்ணீர் எம்மராவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கிறார். அதாவது வந்து அவருடைய கேரக்டரா இருக்கட்டும், அந்த மேக்கப்பா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க, அழகா பொருந்திருக்குங்க. அதாவது வந்து ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் தன்னோட உடலை வர்த்திக்கிட்டு நடிப்பானா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. நம்ம வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிகர்கள்லாம் வந்து உடலை வர்த்திக்கிட்டு நடிக்கிறாங்க நம்ம பாக்குறோம். ஆனா அவர் வந்து கடைசியில வந்து ஒரு ரோல் வந்து நான் கதை சொல்லக்கூடாது, ஏன்னா அப்புறம் நீங்க தேட்டர்ல போய் படம் பார்க்கணும் இல்லையா. கடைசியில அந்த ஒரு சீன், கடைசியில வர கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாக்குறவங்களை எல்லாரோட மனசு கண்கலங்க வைக்குதுங்க அந்த படம். உண்மையிலே சொல்ல போனா இந்த ராஜாக்கிளி படம் வந்து ஒரு ராஜாவா இருந்துட்டு எப்படி எல்லாம் இருக்கிறாரு, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை வந்து நீங்க மறக்காம தேட்டர்ல போய் பாருங்க. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா அழகாவே இருக்கு. செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் நல்லா அழகா இருக்கு. அதாவது வந்துன்னா ஒரு தொழிலதிபருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதாவது ஒரு உண்மை கதையை பாக்குறவங்களுக்கு ஒரு உண்மை கதையை கொண்ட ஒரு படமா கூட இருக்கலாம். ஆனா வந்து இது உண்மையை தழுவிய ஒரு கதை தான் இது. ஆனா உண்மை கதை கிடையாது, ஒரு உண்மை தழுவப்பட்ட படம் தான் இது. ரெண்டாவது இந்த படம் வந்து ரொம்ப நாள் அழகா இருக்கு. எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லைங்க இந்த படத்துல. ஸோ அழகா ரொம்ப நல்லா அழகா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அந்த படத்தை. ஸோ ராஜாக்கிளி படத்தை நீங்க மறக்காம நீங்க தேட்டர்ல போய் பாருங்க. மறக்காம இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.